புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஹதரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வலியுற்று வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த புனிதம் மிகுந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனின் அன்பையும் அருளையும் வேண்டி விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, கனவான்களே, ஜமாத்தார்களே, ஒரு 2 ஜும்ஆவிற்கு முன்பாக இந்த ஜும்ஆவுடைய மேடையிலே இஸ்லாமிய சமூகத்தினுடைய உயர்கல்வி குறித்துண்டான விஷயங்களை நாம் நமக்குள்ளே பரிமாறிக்கொண்டோம். முன்முண்டான அந்த உயர்கல்வி நிலைமையும் இன்றைய வருங்காலத்தின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எது மாதிரியான துறைகளை இச்சமூகம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அது நோக்கி பயணிக்க வேண்டும், அதனுடைய காலத்தின் அவசியம் என்ன என்பது மாதிரியான சில விஷயங்களை இங்கே பதிவு செய்தோம். அதிலும் குறிப்பாக இன்றைய நிலையிலே மொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே திரும்ப திரும்ப அழுத்தமாக பதிவு செய்யப்படுகின்ற உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொண்டதற்கு பின்பாக அடுத்து நான் சில விஷயங்களை சொல்கின்றேன். இன்றைக்கான அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இஸ்லாமியர்களை நாம் என்ன செய்தாக வேண்டும்? உயர்கல்வியை படிக்க வைக்க வேண்டும், உயர் பதவியிலே அவர்களை அமர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் சிவில் சர்வீஸ் துறையில் நிறைய வாலிபர்களை, இஸ்லாமியர்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அழுத்தமான பேச்சு நமக்கு மத்தியிலே உண்டு. அதே மாதிரி இந்தியாவினுடைய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற ஐஐடி போன்ற உயர்ந்த கல்வி ஸ்தாபனங்களிலே நம்முடைய பிள்ளைகள் படித்து பட்டங்கள் பெற வேண்டும். 2. மூன்றாவதாக இஸ்லாமியர்கள்ல தமிழக அளவில் ஒரு டிஎன்பிசி மாதிரியான போட்டித் தேர்வுகள் குரூப் 1 ஆரம்பிச்சு விஓ வரைக்கும் உண்டான போட்டித் தேர்வுகள்ல அதிக இஸ்லாமியர்களை படித்து நாம் பதவிக்கு அமர வைக்க வேண்டும். அடுத்ததாக நிறைய நீதிபதிகளை, நிறைய வழக்கறிஞர்களை இஸ்லாமியர்களாக உருவாக்க வேண்டும். அதே மாதிரி தணிக்கையாளராக, ஒரு சிஏவாக, ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக இஸ்லாமியர்களை நிறைய நபர்கள் உருவாக்க வேண்டும் என்று ஒரு உயர்கல்வி சார்ந்து இப்பொழுது சமீபமாக நாம் எந்த மாநாட்டிலும் நீங்கள் கலந்து கொண்டாலும் சரி, கல்வி சார்ந்த ஆலோசனைகளை தருகின்ற அந்த மக்களுக்கு மத்தியில இவைகள் எல்லாம் இன்றைய நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு குடிமகனாக வாழ்வதற்குண்டான அடிப்படை நிலைமைகள் கூட தகர்க்கப்பட்டு விடுமோ என்கின்ற அந்த கருத்தை மனதில் கொண்டு நாம் அதிகாரம் மிக்கவர்களாக அரசு துறையினுடைய கீழ்மட்டம் தொடங்கி மேல்மட்டம் வரைக்கும், நாம் வாழுகின்ற மாநிலம் தொடங்கி நம்முடைய மொத்த இந்திய தேசம் வரைக்கும் உண்டான எல்லா விதமான பணிகளிலுமே பணியமர்த்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்துக்கள் நன்கு ஆழமாக, வலுவாக நமக்கு மத்தியிலே மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதையும், அது சார்ந்த ஒவ்வொரு ஊர்களிலும், ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் அவரவர்கள் தன் சமூகத்திற்கு, தன் சமுதாய இளைஞர்களுக்கு உயர்கல்வி சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் எப்படி எல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு வருடத்திற்கு 12ஆம் வகுப்பு முடித்து தமிழகத்தில் வெளியே வருகின்ற ஆண் பெண் பிள்ளைகள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ ஒரு 2 லட்சத்தில் இருக்கிறாங்க. அதுல இஸ்லாமியர்கள் என்று நீங்கள் மொத்த தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 30,000 40,000 நபர்கள் என்ன செய்கின்றார்கள், வருகின்றார்கள். இந்த 40,000 நபர்களும் என்ன செய்துவிட முடியாது. வக்கீல்களாக, ஆடிட்டர்களாக, போட்டித் தேர்வுகள்ல மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய அந்த அரசாங்க பணிகள்ல என்று நாம் அவர்களை நாம் பிரித்து விட முடியாது.
இரண்டாவது விஷயமாக இவைகள் அல்லாமல் நாம் எது மாதிரியான படிப்புகளை பட்டங்களை அதே நேரத்தில் எவைகளை மையப்படுத்தி நாம் நம்முடைய உயிர்கல்வியை திட்டமிட வேண்டும். ஒருவரும் சமூகம் சார்ந்த இவைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு அந்தந்த ஊருட அந்தந்த சமூகம் சார்ந்த சிந்தனை கொண்ட கவலை கொண்ட நபர்களால் ஜமாத்துகளால் பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அவற்றையெல்லாம் தாண்டி பொதுவாக 12ஆம் வகுப்பு முடித்து விட்டால் நமக்கு மத்தியில் உண்டான அந்த சிந்தனை என்பது என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எந்த படிப்பை படிச்சா கேம்பஸ் இன்டர்வியூல உடனே எனக்கு வேலை கிடைக்கும், அதே மாதிரி எந்த படிப்புக்கு அதிகமான சம்பளங்கள் கிடைக்கும் என்பதை மையப்படுத்தியதான் இன்றைக்கான நம்முடைய பட்டங்கள், நம்முடைய கல்லூரிகள் தேர்வு செய்யப்படுகின்றது. இதுல மாற்று கருத்து இல்லை. எந்த ரிசல்ட் ஒண்ணுதான். நான் படிச்சு முடிச்சு ஃபைனல் இயர், நான் ஃபைனல் செமஸ்டர் முடிப்பதற்கு முன்னாடி எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்குமா என்பது பார்க்கப்படுகிறது ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமாக அதிக சம்பளம் கிடைக்குமா என்பது பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கான நிலைமை நம் சமூகத்தில் மட்டுமல்ல, எல்லா சமூகத்திலும் கல்வி என்பது, உயர்கல்வி என்பது அதனுடைய இறுதி ரிசல்ட்டாக பார்க்கப்படுவது சம்பளம் நிறைய வருமா, வருமானம் நிறைய கிடைக்குமா என்பது அங்கே பார்க்கப்படுகின்றதே தவிர வேறு எந்த சிந்தனையும் அங்கு பெரும்பாலும் கிடையாது. அதை கொண்டு நான் சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும், அதை கொண்டு நான் சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்பது மாதிரியான சிந்தனைகளை தாண்டி அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு, வருமானத்திற்கு எனக்கு நிறைய கிடைக்குமா என்பது அங்கே பார்க்கப்படுகிறது. இப்படியான இந்த சூழ்நிலையில நாமும் அதே கருத்தை முன்வைப்போம். ஒருவரும் சமூகம் சார்ந்து, சமூகத்தினுடைய வளர்ச்சி சார்ந்து, கட்டமைப்பை சார்ந்து, பாதுகாப்பை சார்ந்து, அரசாங்கத்தின் மேல்மட்டம் தொடங்கி கீழ்மட்டம் வரைக்கும், மத்தியம் தொடங்கி மாநிலம் வரைக்கும் உண்டான தேர்வுகளிலே கலந்து கொண்டு நாம் அரசாங்கத்துடைய பதவிகளை பெறுகின்ற அதே நேரத்தில் ஒரு கூட்டத்தை நாம் பொருளாதாரம் மிக்கவர்களாக, அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த படிப்புகள்ல வேலை செய்கின்ற இடங்கள்ல ஆற்றல் மிக்கவர்களாக நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயம் இன்னொரு புறம் இருக்கிறது. எல்லாத்தையும் போட்டித் தேர்வு எழுதி அனுப்பிவிட முடியாது. அவ மீதம் இருக்கிற நபர்களை நாம் மிகச்சரியாக வழிகாட்ட வேண்டும். மிகச்சரியாக அவர்களுக்கான ஒரு நல்ல கைடன்ஸ் நம்ம என்ன செய்தாக வேண்டும், கொடுத்தாக வேண்டும். அதுல குறிப்பாக இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாத்தினுடைய அந்த கல்வி சார்ந்த அடிப்படை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதைத்தது என்பது ஆய்வு ரீதியான கல்விகள், அறிவியல் ரீதியான கல்விகள் என்பது அங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களில் நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியல் சார்ந்து, ஆய்வு சார்ந்து பேசுகின்ற நேரத்தில் வெறும் வார்த்தைகளாக, உபதேசங்களாக மட்டுமல்லாமல் சஹாபாக்களுக்கு மத்தியில பெருமானார் அவர்கள் பிராக்டிக்கலாக சில கையில் ஒரு சின்ன குச்சியை வச்சு இப்படி கோடு போட்டு இது இப்படி இருக்குது என்கின்ற அந்த ஆய்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு செய்முறையாக, பிராக்டிக்கலாக கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகம் என்பது முழுக்க அறிவியல் ரீதியான இயக்கங்களுக்கு மத்தியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாம் பயன்படுத்துகின்ற ஒரு சிறிய நெகவெட்டி தொடங்கி அறிவியலின் உச்சமாக நீங்கள் பார்க்கப்படுகின்ற அணு ஆராய்ச்சி வரைக்கும் உண்டான அத்தனைக்கும் அடிப்படையாக இருப்பது அறிவியலாக இருக்கிறது. இது அறிவியல் சார்ந்த நம்முடைய பிள்ளைகளை நாம், அது பிசிக்ஸா இருக்கலாம், அல்லது கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், அல்லது ஜுவாலஜியா இருக்கலாம், அல்லது பாட்னியாக இருக்கலாம், அல்லது மரபணு சார்ந்த படிப்பாக இருக்கலாம், அல்லது பயோடெக்னாலஜி மாதிரியான படிப்பாக இருக்கலாம். இவைகளுக்கான ஸ்கோப் நிறைய உண்டு. தேசிய அளவிலும் உண்டு, உலக அளவிலும் உண்டு. இவைகள்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த நம்முடைய தேசத்துல ஆய்வு சார்ந்த, அறிவு சார்ந்த இந்த துறைகளை தேர்ந்தெடுப்பது என்பது மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக மாணவர்களுக்கு மத்தியில ஒரு வார்த்தை பிரயோகம் உண்டு. நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறேன், எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறேன், அதுக்கு மேல அப்படி நீ பிஹெச்டி பண்ணலாமல அப்படின்னா, எப்ப பிஎஸ்சி பிசிக்ஸே எனக்கு என்ன மண்டையை பிச்சுக்குது, இதனால எங்க எம்எஸ்சி படிக்க, பிஹெச்டி படிக்க. இப்ப என்னன்னா, அறிவியல் சார்ந்த படிப்புகள் என்பது நம்முடைய இளைஞர்களிடத்துல அது ஒரு சிரமமான படிப்பு. ரொம்ப உட்கார்ந்து என்ன செய்யணும், ஆய்வு செஞ்சு படிக்கணும், ரொம்ப கஷ்டம் எடுக்கணும், அது சார்ந்து நிறைய முன்னெடுப்பு எடுக்கணும். ஆர்ட்ஸ் சார்ந்து ஒரு பிகாமோ, ஒரு பிசிஏவோ, ஒரு பிபிஏவோ ரொம்ப சிம்பிளா என்ன செஞ்சிடலாம், கிளாஸ் ஒரு 40% அட்டெண்டன்ஸ் இருந்து செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டோம்னா என்ன செஞ்சிடலாம், ஈஸியா வேலை கிடைத்து விடும் என்கின்ற அந்த நோக்கம் நமக்கு மத்தியில் இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை பட்டப்படிப்புகளுக்கு, உயர் படிப்புகளுக்கு தயார் செய்கின்ற இந்த வேலையில நம் குழந்தைகளுக்கு இன்னொரு சிந்தனைகளையும் அழுத்தமாக கொடுத்தாக வேண்டும். ஒன்று என்னவென்றால்,
ஒன்று நீ சமூகம் சார்ந்து என்ன செய், சமூகத்தை கட்டமைப்பதை சார்ந்த உண்டான படிப்புகளை உயர்கல்விக்கு தேர்ந்தெடு. இல்லை என்று சொன்னால் அதிக வருமானம், அதே நேரத்தில் பிரஸ்டீஜியஸ் ஜாப் என்று சொல்லுவார்கள். பிரஸ்டீஜியஸ் ஜாப். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 1000 கல்லூரி இருக்குது அப்படின்னா அது ஏறத்தாழ ஒரு 700 கல்லூரி என்பது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளாகத்தான் இருக்கிறது முழுக்க முழுக்க. அதிலும் நீங்கள் தேர்வு செய்கின்ற அந்த மாணவர்களுடைய தேர்வுகள் என்பது, அந்த படிப்புகள் என்பது அது ஆர்ட்ஸ் சார்ந்து மட்டும்தான் இருக்கிறது. பிஎஸ்சி பிசிக்ஸ் ரொம்ப ரேரு, கெமிஸ்ட்ரி ரொம்ப ரேரு, ஜுவாலஜி ரொம்ப ரேரு, பாட்னி ரொம்ப ரேரு. ஆனால் அதற்கான அந்த விரிவுகள் என்பது நிறைய இருக்கிறது. ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உண்டான அந்த வேலை வாய்ப்புகளோ அதற்கான சாத்தியக்கூறுகளோ 10 என்று சொன்னால், நீங்கள் பிசிக்ஸ் என்று எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் அதனுடைய அந்த விரிவாக்கம், அது சார்ந்த தொழில்கள் என்பது, அது சார்ந்த அறிவுகள் என்பது நிறைய இருக்கிறது. அதுல இருந்து நிறைய வேலைகளுக்கு என்ன செய்ய முடியும், நம்முடைய குழந்தைகளை போய் நிற்க முடியும், குழந்தைகளை கொண்டு போய் என்ன செய்ய முடியும், அது சார்ந்த பிரிவுகளை சேர்க்க முடியும். இன்றைக்கு நாம் நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு ஜனாதிபதியாக ஒரு இஸ்லாமியர் அப்துல் கலாமை நாம் பெருமையாக பேசுகிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் அவருடைய அந்த அடிப்படை, அந்த அறிவு சார்ந்த படிப்பு என்பது முழுக்க முழுக்க அறிவியலாக, சயின்ஸாக என்ன செய்து இருந்தது. அது சார்ந்த அந்த துறைகள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தால் ஒதுக்கப்படுவது இல்லை என்றால் படிக்கின்ற இளைஞர்களால் ரொம்ப கஷ்டமான படிப்பது, ரொம்ப வள குலன்னு இருக்கும். அதை யாரும் உட்கார்ந்து ரிஸ்க் எடுத்து படிப்பா, ஏதோ ஒரு டிகிரி படித்தால் போதும் என்கின்ற மனோநிலை என்பது மாற்றப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது அறிவியல் மார்க்கமாக இருக்கிறது, ஆய்வுக்குரிய மார்க்கமாக இருக்கிறது. உலகத்தில் கிறிஸ்டியானிட்டி என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்புண்டான அந்த காலங்களிலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்புண்டான காலங்களிலும் சரி, அவர்களை பொறுத்த வரைக்கும் மதம் என்பது வேறு, சயின்ஸ் என்பது வேறு. அறிவியல் அவர்கள் ஒன்றாக பார்க்க மாட்டார்கள். மத கோட்பாடுகள் ஒன்றாக பார்க்கப்படும், அறிவு சார்ந்த சயின்ஸ் அறிவியல் என்பது வேறொன்றாக பார்க்கப்படும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அறிவியல் மார்க்கமாக சொன்னார்கள். அறிவியல் தான் இஸ்லாமாக இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நபிமொழிகளில் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டுகின்றார்கள். அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இன்றைய உலகத்தினுடைய இருப்பு என்பது முழுக்க முழுக்க அது அறிவியலாக இருக்கிறது. அதனுடைய இயக்கங்கள் என்பது அறிவியலாக இருக்கிறது. அத்துறை சார்ந்து நிறைய வல்லுநர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் நேர்மையானவர்களாக, நியாயமானவர்களாக, அவர்கள் பட்டதாரிகளாக, அறிவியல் சிந்தனையாளர்களாக உருவாக்கப்பட வேண்டிய கட்டாயங்களை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல குர்ஆன்ல ஒன்று ரெண்டு விஷயங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு என்ன செய்கிறார், அறிவியல் சார்ந்த நிறைய வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான். யதார்த்தமாக நமக்குள்ள சில விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக நமக்கு மத்தியில, எல்லா மக்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சு உண்டு. இந்த பசுவிலிருந்து பால் எப்படி வருகிறது என்று கேட்கின்ற பொழுது, அது சாப்பிட்டு அது இரத்தமாக மாறி, அந்த இரத்தம் என்னவாக வருகிறது, பாலாக மாறி வருகிறது. இரத்தம் தான் என்ன வருகிறது, பாலாக மாறுகிறது என்று சத்தியமா கிடையாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது சார்ந்த அந்த விளக்கங்களை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு சூரத்துல் நஹ்ல் அல்லாஹ் 65வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல்லாஹு அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா என்று அப்படியே தொடர்ந்து வருகின்ற அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். வ இன்ன லகும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா. அன்ஆம் என்றால் கால்நடைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், இந்த இனங்களை சார்ந்தவைகள். இந்த படைப்புகள்ல, கால்நடைகள்ல உங்களுக்கு நாம் என்ன வைத்திருக்கிறோம், படிப்பனைகளை வைத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான். நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புதூனிஹி, அவற்றின் வயிறுகள்ல எவைகள் இருக்கிறதோ அந்த பாலை உங்களுக்கு குடிப்பதற்கு நாம் தருகிறோம். அது ஆட்டுப்பாலாக இருக்கலாம், பசுவின் மாட்டுப்பாலாக இருக்கலாம், அல்லது ஒட்டகப்பாலாக இருக்கலாம். இந்த கால்நடைகளில் இருந்து உங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், அவற்றின் வயிற்றில் இருந்து பாலை தருகிறோம். நமக்கான அறிவு என்ன, அவைகள் சாப்பிட்டு சாப்பாடு இரத்தமாக மாறி இரத்தம் பாலாக வருகிறது என்பத சிந்தனை தான் இன்றைக்கு பெரும்பாலும் சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புதூனிஹி மின் பைனி ஃபர்தின் வ தமி. மின் பைனி ஃபர்தின் வ தமி. அல்லாஹ் அந்த பசுவினுடைய இறைப்பையை அல்லாஹ் மூன்றாக பிரிக்கின்றான். ஒரு பாட்டு என்ன அப்படின்னா, அவற்றினுடைய அந்த நஜீசுகள், அவற்றினுடைய அந்த கழிவுகளை ஒதுக்குகின்ற ஒரு லேயர், ஒரு லைன் இருக்கு. இன்னொரு பக்கம் இடது பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கான இரத்தங்கள் ஓடுகின்ற ஒரு லேயர் ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டிற்கும் மத்தியில் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், பாலை கொண்டு வந்து அல்லாஹ் மடுவின் வழியாக நமக்கு தருகிறான். இந்த இடத்துல பசுவினுடைய இரத்தத்திற்கும் பாலுக்கும் சம்பந்தமே கிடையாது.
அது ட்ராக் பண்ணி அது வருகின்ற அந்த பாதையில நடுப்பகுதியில் அல்லாஹ் பாலை வைத்திருக்கிறார். வலது பக்கத்தில் அதற்கான நஜீசுகள் சேர்ந்து வெளியேறுகின்ற சாணிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இடதுபுறமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றின் இரத்தங்களை வைத்திருக்கிறார். அதனால தான் நீங்க ஆட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, பசு மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி, ஒட்டகத்தின் பாலாக இருந்தாலும் சரி, அதை கறந்த உடனேயே எடுத்து நீங்கள் நுகர்ந்து பார்த்தீங்க என்று சொன்னால் கொஞ்சம் லைட்டா சாணியுடைய அந்த வாடை அதுல இருக்கும். அது சாணி கலந்ததால் அல்ல, ரத்தம் மாறியதால் அல்ல. இது மூன்றும் தனித்தனி லேயர். அதுக்கு இதற்கு எந்த விதமான சம்பந்தங்களும் கிடையாது. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவியலின் அடிப்படை தொடங்கி நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாத, மனிதனால் சென்று ஆய்வு செய்ய முடியாத சோலார் சிஸ்டம் வரைக்கும் உண்டான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அழகாக அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லி தருகிறார். சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள் என்பது ஒன்றை சொல்லுவதற்கு அல்லாஹ் அறிவியலை உதாரணமாக காட்டி ரொம்ப இலகுவாக நமக்கு சொல்லுகின்ற அந்த வழிமுறைகளையும் நாம் குர்ஆன்ல பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபமன் யுரிதுல்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில்-இஸ்லாம். அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை தர நாடி விட்டானோ அவனுக்கு அல்லாஹ் முதல்ல அவன் உள்ளத்தில் அல்லாஹ் விசாலத்தை கொடுப்பான். தீன் சார்ந்து, இபாதத் சார்ந்து, வருமானம் சார்ந்து, அவனுடைய ஹலால் ஹராம் சார்ந்து அல்லாஹ் அவனுக்கு உள்ளத்தில் விசாலத்தை அல்லாஹ் கொடுப்பான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வமை யுரிது அன் யுதில்லஹு யஜ்அல் ஸத்ரஹு லய்யகன் ஹரஜா. அல்லாஹ் யாரை வழிகெடுக்க வேண்டும் என்று நாடி விட்டானோ, அல்லாஹ் யாரை வலாரத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டானோ அவர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற முதல் தண்டனை என்ன தெரியுமா? அவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை கரட்டி விடுவான். ஒரு மாதிரியான இறுக்கத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். சிரமத்தை, கஷ்டத்தை, மென்டல் டிப்ரெஷன், மென்டல் பிரஷர் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த மனிதர்கள் வலாரத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கான தண்டனையாக அல்லாஹ் தருகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதை நம்ம புரிய முடியுது. ஹிதாயத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் விசாலத்தை, சந்தோஷத்தை, மகிழ்வை, நிம்மதியை தருகிறான். அதற்கு நேர்மாற்றமாக அல்லாஹ் யாரை வழிகெடுக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ இதற்கு நேர்மாற்றமான உள்ள உணர்வுகளை அல்லாஹ் தருகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ப இதை ரொம்ப அழகாக இன்னும் ஆழமாக புரிவதற்கு அல்லாஹ் நமக்கு இப்படி சொல்லி காட்டுகின்றான். எப்படி தெரியுமா? கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா. ஒரு பாவி ஒரு நபரை வழிகெடுக்கணும் என்றால் அல்லாஹ் இப்ப என்ன செய்கிறான்? உள்ளத்தின் நெருக்கடிகளை கொடுக்கிறான். நெருக்கடிகளை எப்படி புரிந்து கொள்வது? எல்லாத்துக்கும் ஈஸியா விளங்கணுமா இல்லையா? அல்லாஹ் இங்க ஒரு சயின்ஸ் ரொம்ப அழகா சொல்லி காட்டுகின்றான். கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா. நமக்கு நன்றாக தெரியும், இந்த பூமியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்திற்கு மேல போனோம் அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிட்டே இருக்கும். அப்ப மனிதன் யதார்த்தமாக தன்னுடைய சுவாசத்தை சுவாசிக்க முடியாது. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக ஒண்ணு அவனுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வழியாக என்ன செய்யணும்? அவன் சுவாசிப்பதற்கான அந்த ஆக்சிஜன் அவனுடைய மூக்குடைய நாசியின் வழியாக உடலுக்கு செலுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் சீக்கிரமாக இறந்து விடுவான் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் அவன் என்ன சிரமத்தைப்படுவானோ, என்ன கஷ்டத்தைப்படுவானோ, அந்த கஷ்டம், சிரமம் அல்லாஹ் யாருக்கு தருகிறான்? உள்ள ரீதியாக எவனை வழிகெடுக்க வேண்டும் அல்லாஹ் நாடிவிட்டானோ அவனுக்கு அப்படியான அந்த நெருக்கடியை, அப்படியான அந்த உணர்வுகளை அல்லாஹ் அவனுக்கு தருகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இங்கு சொல்ல வருவது, இறைவன் யாரை வழிகெடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கான தண்டனையை சொல்லுகின்ற அதே நேரத்தில் கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, வானத்தில் ஏற 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 எப்படி ஆக்சிஜன் குறைந்து ஒருவன் தடுமாறுவானோ, மூச்சோட முடுவான், சிரமம் கெல்வானோ, அவனுடைய மரணம் இறுதியாக விட்டு எந்த நிலைக்கு அவன் வருவானோ அவனை போல இவனுக்கு உள்ள நெருக்கடியை நாம் தருவோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவும் அறிவியலை பேசும், உதாரணங்களாகவும் அறிவியலை பேசும், சூசகங்களாகவும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? குர்ஆனில் நமக்கு நிறைய அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை, நிறைய விஷயங்களை அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். நம்ம 24ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்கின்ற சிந்தனைகள் மட்டுமே முன்வைக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நாம் எங்கிருந்து வந்தோம், ஒரு நாற்றம் எடுத்த ஒரு நீர் துளியை தாயினுடைய கருவறையில் வைத்து நாம் அந்த கருவறை என்ன செஞ்ச முத்துஃபா, அந்த விந்து துளியை, இந்திரிய துளியை நாம் சதை கட்டியாக மாற்றினோம். அந்த சதை கட்டி எலும்பாக மாற்றினோம். அந்த எலும்பை திரும்ப சதையாக மாற்றினோம். அடுத்த அல்லாஹ் கதா அஃப்லஹல் முஃமினூன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். ஒன்றுமில்லாத நாற்றம் எடுத்த அந்த நீர் துளியிலிருந்து வந்த அந்த மனிதன் பின்பு அழகான குழந்தையாக இந்த உலகத்திலே வருகிறான் என்று அல்லாஹ்
சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்துல இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் உலகத்துல மனிதன் அல்லாத நிறைய படைப்புகள் அல்லாஹ் படைத்திருக்கிறார். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ஒரு கியூட்டான ஒரு அழகான பூனைக்குட்டி, ஒரு அழகான கிளியாக இருக்கலாம், அல்லது இன்னும் பிற படைப்பாக இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் அவனை புகழ்ந்து கொள்ளவில்லை. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகின், படைப்பாளர்களையே அழகாக படைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு பரக்கத் உண்டாகட்டும் என்கின்ற இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் இந்த வார்த்தை எங்கு மட்டும் சொல்கிறான் தெரியுமா? தாயின் கருவறையில கண்ணுக்கு தெரியாத நாற்றமெடுத்த நீர்த்துளியாக இருந்து கடைசியில் 9 மாதத்துல ஒரு அழகிய குழந்தையாக கண்ணோடு காதோடு உருவ அமைப்போடு உயிரோடு ஒரு குழந்தை வெளிவருகிறது அல்லவா? இது மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. உலகம் 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இந்த உலகத்தில் மனிதன் குலங்கள் இருந்து வந்தான் அல்லது வேறு ரூபத்தில் வந்தான் என்று சொல்லப்பட்ட அந்த அறிவியல் சார்ந்த சித்தாந்தங்களை அது முழுக்க முழுக்க அப்பட்டமான பொய் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இது சார்ந்த பல இடங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த ஆய்வு சார்ந்த மார்க்கமாக இருக்கிறது. இன்றைக்கு அதற்கான எதிர்காலம் என்பது நிறைய இருக்கிறது. அது சார்ந்த துறைகள் என்பது நிறைய இருக்கிறது. அந்த துறைகளை முறையாக நாம் கையாளுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் ஒருபுறம் பிரஸ்டீஜியஸ் ஜாப் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கம் சார்ந்த உயர்மட்ட பதவிகள்ல வகிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இதில் இருக்கிறது. அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, ஒரு சுருக்கமான பாதைக்குள்ள ஒரு குண்டு சொட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுகிற மாதிரியான அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்முடைய உயர்கல்விகள் அமைந்து விடாமல் இருக்கணும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. எங்கு படிக்கலாம், என்ன படிக்கலாம், அதிக சம்பளம், கேம்பஸ் உடனே வேலை கிடைக்குமா என்பதையெல்லாம் தாண்டி எப்படியும் படிக்க போகிறோம். அந்த படிப்பு என்பது ஒன்று சமூகத்திற்கு பிரயோஜனமானதாக இருக்கணும். இல்லை என்றால் இந்த சமூகத்தில் அதிக தேவைப்படுகின்ற ஒரு பிரஸ்டீஜியஸ் ஜாபாக, ஒரு பிரஸ்டீஜியஸ் படிப்பாக நம்முடைய இந்த தேர்வுகள், நம்முடைய செலக்ஷன் இருப்பது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, இன்றைய யதார்த்த அரசியல் சூழ்நிலை என்பது இந்தியாவுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் நடக்கின்ற அத்தனைகளும் உண்மைதானா தெரியல, நடக்க போகின்ற அத்தனைகளும் யதார்த்தம் தானா தெரியவில்லை. இவற்றுக்கு பின்னால் சதிகளும் திட்டங்களும் ராஜதந்திர நகர்வுகளும் நிறைய இருப்பதை ஒரு அடிப்படை ஜனநாயக இந்தியனாக நாம் ஏதோ ஒரு ரூபத்தில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த அச்சத்திற்கு பதட்டத்திற்கு மத்தியிலுண்டான இந்த சூழ்நிலையில நம்முடைய தொப்பிகளும் தாடிகளும் கூட ஒரு மதத்தினுடைய ஒரு குருவால் அவைகள் பயங்கரவாதமாக பேசப்படுகின்ற ஒரு அப்பட்டமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஒரு இஸ்லாமியனாக இந்த இடத்திலே நான் பயணம் செய்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஒருவேளை பயணம் செய்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியில நாம் பாதுகாப்போடு பயணம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கான பாதுகாப்பு கட்டமைப்பு என்பது நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களோ, நம்முடைய பேங்க் பேலன்ஸுகளோ, நம்முடைய அந்த அந்தஸ்துகளோ கௌரவங்களோ கிடையாது. அவைகளை அவர்கள் ஈஸியாக இலகுவாக நம்மிடமிருந்து பிடுங்கிவிட முடியும். அவற்றை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முடியும். நம்மை நடுத்துருவில் நிப்பாட்டுவதற்கான எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். ஆனால் இந்த இடத்துல ஒருவன் கல்வி சார்ந்து, அறிவு சார்ந்து, ஒரு ஆற்றல் மிக்க ஆளுமையாக அவன் வருகின்ற நேரத்தில் அவன் ஏழ்மையாக இருந்த போதிலும் சரி, அவன் இல்லாத நபராக இருந்த போதிலும் சரி, அவனுடைய அறிவின் ஆற்றலும் சரி, அவனுடைய வெளிப்பாடுகளும் சரி, அவனிடமிருந்து அவனுடைய வாழ்க்கையை ஒருபோதும் எவன் நினைத்தாலும் பிடிங்கிவிட முடியாது என்பதுதான் யதார்த்தம். சொத்துக்கள் இழந்தாலும், சுகங்கள் போனாலும், நம்முடைய அந்தஸ்துகள் இல்லாமல் போனாலும் கல்வியாளன் எல்லா இடத்திலும் என்ன செய்வான்? அவன் வென்று விடுவான் என்பதில் மாற்று கருத்து இல்ல. அவன் கற்றவனுக்கு சென்று விடவெல்லாம் சிறப்பு என்பது உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் நம்ம இந்திய தேசத்தில் நமக்கு இப்பதான் ரொம்ப அழகாக புரிய வருது, ஆழமாக புரிய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. காலத்தின் கோலம், அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி நகரும் என்று தெரியவில்லை. எதிர்காலங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, ஒரு மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் இங்கே பல வழிகளில் உருவாக்கப்படுவதை பார்க்கிறோம். அது முழுக்க முழுக்க இந்திய தேசத்தினுடைய இஸ்லாமியர்களை மையப்படுத்திய கருவாகத்தான் அவற்றுடைய நகர்வுகள் அரசாங்கத்தினுடைய மேல்மட்டம் தொடங்கி கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா நிலைகளிலும் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளப்படுகிறது. இப்படியான இந்த சூழலில் நாம் சற்று கவனக்குறைவாக இருந்து விடாமல் நல்ல ஆழமான தொலைநோக்கு பார்வையோடு, தூரநோக்கு சிந்தனையோடு ராஜதந்திரிகளாக நாம் நம்முடைய எதிர்கால பிள்ளைகளை, எதிர்கால நம்முடைய குழந்தை செல்வங்களை அறிவு சார்ந்த ஆற்றல் மிக்கவர்களாக அவர்களை உருவாக்குவது, நல்ல பட்டதாரிகளாக உருவாக்குவது என்பதுதான் இந்த சமூகத்திற்கான அடிப்படையாக, பாதுகாப்பாக, மிகச்சிறந்த கட்டமைப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. இந்திய தேசத்தினுடைய 140 கோடி மக்களில் வெறும் 1.5% இருக்கக்கூடிய பார்ப்பனியர்கள், அவர்கள் இந்திய தேசத்தில் இல்லாத எந்த துறைகளும் கிடையாது.
கிடையாது. அவர்கள் இன்று இருப்பதும் சரி, அவர்கள் இயக்குவதும் சரி, அவர்களின் செல்வங்களோ அவர்களின் பின்புலங்களோ கிடையாது. அவர்கள் படிப்பின் வழியாக அவர்கள் கையில வைத்திருக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் அதிகாரங்களும் தான். இந்த அறிவின் வழியான அதிகாரங்கள் என்பதுதான் இன்றைக்கு ரொம்ப சுருக்கமான ஒரு சமூகத்தை இந்திய தேசத்தினுடைய எல்லா பொறுப்புகளிலுமே அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு அவர்களின் வார்த்தைகள் தான் அரசாங்கத்தின் வெளிப்பாடுகளாக, அவர்களின் அஜெண்டாக்கள் தான் இந்திய தேசத்தினுடைய கருத்துக்களாக இங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இப்படியான இந்த யதார்த்த கள நிலவரங்களை மிகச்சரியாக புரிந்தவர்களாகத்தான் நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலங்களுக்கான செலவழிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாயும் இருந்தாக வேண்டும் என்பது நம்முடைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அப்படியான அந்த சரியான மிகச்சரியான புரிதலையும் தொலைநோக்கு சிந்தனைகளையும் அல்லாஹ் நம்ம சமூகத்திற்கு எதிர்கால செல்வங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.